இயேசுவின் இனிய நாமத்தில் அனைவருக்கும் வணக்கம். இது வாய்ஸ் ஆஃப் ஜீசஸ் எவாஞ்சலிக்கல் மினிஸ்ட்ரி. நான் உங்கள் சகோதரர் வி சுந்தர்ராஜ் ஃப்ரம் தர்மபுரியிலிருந்து பேசுகிறேன். இந்த வாய்ஸ் ஆஃப் ஜீசஸ் எவாஞ்சலிக்கல் மினிஸ்ட்ரி என்ற நற்செய்தி பணியானது பைபிளில் இருக்கக்கூடிய தொடக்க நூல் முதல் திருவழிபாடு வரை உள்ள பகுதிகளை ஒரு கதையாக நான் சொல்லிக் கொண்டு வருகிறேன். உலகெங்கும் சென்று நற்செய்தி போதிகள் என்று சொன்ன ஆண்டவர் இயேசுவின் வார்த்தைக்கு இணங்க இன்றைய விஞ்ஞானத்தில் கிடைத்துள்ள இந்த சாதனங்களை பயன்படுத்தி கொண்டு இந்த யூடியூப் சேனல் வழியாக பைபிளை நான் பிறருக்கு அறிவித்து கொண்டு இருக்கிறேன். இது முக்கியமாக எதற்காக சொன்னால், பைபிளை முழுமையாக படிக்காதவங்களுக்காகவும் எழுத படிக்க தெரியாதவங்களுக்காகவும், பைபிளை முன்னுக்கு அதாவது அங்கங்கே ஒரு பகுதியாக படிச்சுட்டு முழுமையாக படிக்காமல் நேரம் இல்லாமல் தடுமாறவங்களுக்கு ஒரு உதவி செய்யும்படியாக இந்த நற்செய்தி பணியை நான் செய்து கொண்டு வருகிறேன். கூடவே பைபிள் விளக்கங்கள், உங்களுக்கு எந்த சந்தேகம் இருந்தாலும் என்னுடைய இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக அந்த பகுதியில் இருக்கக்கூடிய சந்தேகங்கள் தீரும். எனவே இந்த நற்செய்தி பணி சிறக்க எனக்காகவும் இந்த நற்செய்தி பணிக்காகவும் நீங்கள் ஜெபியுங்கள். இப்பொழுது நாம் நற்செய்தி பணிக்கு செல்வோம். கடைசியாக நம்ம பார்த்தது நற்செய்தி அறிவோம் பகுதி 12. அதில் விடுதலை பயண நூல் 29 வரை பார்த்துருக்கோம். இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது விடுதலை பயண நூல் 30லேருந்து நம்ம பார்க்க போகிறோம். 30லேருந்து 40 வரை நம்ம பார்க்க போகிறோம். இதில் கடவுள் என்ன செய்கிறார், ஆண்டவர் என்ன செய்கிறார், மோயிசனுக்கு சீனாய் மேலே காட்சி கொடுத்து பலவிதமான கட்டளை கொடுக்குறார். ஏற்கனவே பார்த்து 10 கட்டளை, அப்புறம் பலியிடுறதை பற்றி, இந்த குருக்கள் உடையை பற்றியெல்லாம் நம்ம பார்த்தோம். குருக்கள் உடையில் கடைசி முறை பார்க்கும்போது குருக்கள் உடை பார்த்திங்கன்னா எப்போத்து, மார்பு பட்டை, அப்புறம் மேலாடை, அந்த அங்கி, முழு அங்கி, அப்புறம் தலைப்பாகை, இவர்கள் இது கூடவே என்ன சொல்லுவார்னா ஒரு கால் சட்டை அணிய சொல்லுவார். கால் சட்டை, இப்போ நம்ம முக்கா பேண்ட்டு போகிறோம் இல்லையா, அரை கால் சட்டை டவுசர் போகிறோம் இல்லையா, கால் சட்டை டவுசர், அந்த மாதிரி ஆரோனும் அந்த புதல்வர்களும் அந்த குருத்துவ பணி புரியும் பொழுது அந்த டவுசரை அணிஞ்சிக்கணும். ஏன்னு சொன்னால் அந்த டவுசரை அணியாமல் போய் உறைவிடத்தில் போய் பணி செஞ்சு அந்த நிர்வாணம் தெரியக்கூடாது என்பதற்காக அந்த உடையை போட சொல்லுவார். போன எபிசோடில் அது விடுபட்டிருக்கும். எனவே கூடவே என்ன சொல்வார், கடவுள் அரைக்கால் சட்டையை அணிய சொல்கிறார். இப்போ நம்ம 30வது அதிகாரம் தூப பீடத்தை பற்றி பார்ப்போம். தூப பீடம் என்னன்னு சொன்னீங்கன்னா, நறுமண பொருள் நறுமண பொருள் எரிப்பதற்காக சித்தி மரத்தில் செஞ்சுருக்கணும். அளவு பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா, நீளம் 1 முழம், அகலம் 1 முழம், அது சதுரமாக அமையட்டும். அதன் உயரம் 2 முழம், அது சதுரம் 2 முழமாக இருக்கணும். அது சித்தி மரத்தில் செஞ்சு அதை என்ன செய்யணும், பொண்ணால் சுற்றி பொண்ணால் தகடு அடித்து அதை அழகுபடுத்தணும். கூடவே இந்த சங்கிலி குஞ்சங்கள்லாம் வச்சு அதை நாம் அழகுபடுத்தணும்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். ஏற்கனவே நாம் பார்த்துருக்கோம். இதுதான் அந்த தூப கலசம், தூப பீடம் பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா, இதுதான் அந்த தூப பீடம். எதுன்னு சொன்னீங்கன்னா இதுதான் தூப பீடம், இதுதான் தூப பீடம், இதுதான் தூப பீடம், இதுதான் தூப பீடம், இதுதான் தூப பீடம். இந்த தூப பீடத்தை சித்தி மரத்தில் செஞ்சுருக்கணும். ஒரு அதாவது நீளம் 1 முழம், அகலம் 1 முழம், சதுரமாக இருக்கணும், உயரம் 2 முழம் இருக்கணும். அப்புறம் என்ன செய்யணும், அதை பசும் பொன்னால் வேய்ந்து சுற்றிலும் தங்க தோரணம் பொறுத்து, பசும் பொன்னால் செஞ்சு சுற்றிலும் தங்க தோரணம் பொருத்தணும். அப்புறம் தூக்கிட்டு போகிறதுக்கு 2 பக்கமும் சித்தி மரத்திலேயே ஒரு கொம்பு, தூக்கிட்டு போகிறதுக்காக கொம்பு அரிச்சு அதையும் தங்கத்தால் மூடிடணும். இது எங்கே இருக்கணும், உடன்படிக்கை பேழைக்கு முன்னால் திருத்தூயக திரையின் முன்னிலையில் தூபப்படுத்தி வைப்பாய். அந்த திருத்தூயகம் இருக்கு இல்லையா, அதுக்கு முன்னால் திரை தொங்கும். அந்த திரைக்கு முன்னால் இந்த தூப பீடத்தை வைக்க சொல்கிறார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா, தலைக்கட்டு வரி. இஸ்ரேல் மக்களில் 20 வயசுக்கு மேலே யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்க அரை சேக்கால் கடவுளுக்கு காணிக்கையாக தரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் வெண்கல நீர்த்தொட்டி. இந்த வெண்கல நீர்த்தொட்டி எதுக்குன்னு சொன்னீங்கன்னா, பின்னும் ஆண்டவர் மோயிசிடம் கழுவுவதற்காக ஒரு வெண்கல நீர்த்தொட்டியை
அதற்கான வெண்கல ஆதாரத்தோடு செய். சந்திப்பு கூடாரத்திற்கும் பலிபீடத்திற்கும் இடையில் அதனை வைத்து அதில் தண்ணீர் ஊற்றுவாய். ஆமாம், சந்திப்பு கூடாரத்துக்கும் பலிபீடத்துக்கும் இடையில் வச்சு அதில் தண்ணி ஊற்றணும். வெண்கலத்தால் செஞ்சுருக்கணும். இதுக்கு அளவெல்லாம் எதுவும் சொல்லலை. அந்த ஆரோனும் அவர் புதல்வர்களும் திருத்துவயத்தில் போய் பணிவிடை செய்யும்போது, குருத்துவ பணி செய்யும் பொழுது அவங்க கை காலை கழுவிக்கிட்டு உள்ளே போய் என்ன செய்யணும்? பணி செய்யணும். சப்போஸ் கழுவாத போயிட்டாங்கன்னா அவங்க மரித்து விடுவார்கள். அவர்கள் மரித்து விடுவார்கள். இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா இதுலேருந்து பார்த்தீங்களா முன்னாடி பாருங்க. இதுதான் சந்திப்பு கூடாரம். சந்திப்பு கூடாரம் இது எரிபலி. இது எரிபலி பீடம். இது எரிபலி பீடம். இதுதான் அந்த வெண்கல நீர்த்தொட்டி. சந்திப்பு கூடாரத்துக்கும் எரிபலி பீடத்திற்கும் நடுவில் வைக்கணும். இதுதான் அந்த வெண்கல தொட்டி. வெண்கல தொட்டி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா திருப்பொழிவு எண்ணெய். திருப்பொழிவு எண்ணெய் செய்ய சொல்லார். திருப்பொழிவு எண்ணெய் எதுக்குன்னு சொன்னீங்கன்னா 500 திருத்தல சேக்கல் உயர்தர வெள்ளைப்பேளம், 500 சேக்கல் வெள்ளைப்பேளமும் 250 சேக்கல் கருவாப்பட்டை, வசம்பு, லவங்கப்பட்டை இதெல்லாம் எடுத்துக்கிட்டு கூடவே என்ன செய்யணும்? ஒரு களையும் அளவு ஒலிவ எண்ணெய் சேர்த்து திறமை வாய்ந்த பரிமள தயாரிப்பாளன் செய்வது போல கூட்டு தைலமாக ஒரு தூய திருப்பொழிவு எண்ணெய் தயாரிப்பாய். திருப்பொழிவு எண்ணெயை தயாரிக்கும். என்னென்ன போடணும்னா வெள்ளைப்பேளம், கருவாப்பட்டை, வசம்பு, லவங்கம், ஒலிவ எண்ணெய் இது எல்லாம் சேர்த்து ஒரு திருப்பொழிவு எண்ணெய் செய்யும். இந்த திருப்பொழிவு எண்ணெய் என்ன செய்ய, இதை கொண்டு அந்த திருத்துவத்தில் இருக்கக்கூடிய எல்லா பொருட்களையுமே இந்த தூப பீடங்கள், அப்புறம் நறுமண தூபம், அப்புறம் குருக்களின் உடை, மார்புப்பட்டை, கவசம், அப்புறம் பேழை இது எல்லாத்தையுமே என்ன செய்யணும்? திருப்பொழிவு எண்ணெயை கொண்டு திருப்பொழிவு செய்யணும். அதே மாதிரி ஆரோட குருத்துவ பணி செய்யும் போது அவன் குருத்துவ பணிக்கான உடைகளையும் திருப்பொழிவு செய்யணும். ஆரோனையும் திருப்பொழிவு செய்யும். இது எல்லாமே இந்த எண்ணெயை தான் பயன்படுத்தணும். இந்த எண்ணெயை இந்த திருப்பொழிவுக்காக மட்டும்தான் இஸ்ரேல் மக்கள் பயன்படுத்தணும். வேறு சொந்த யூஸுக்காக பயன்படுத்தக்கூடாது. இதே போல் வேறு எண்ணெயும் தயார் செஞ்சக்கூடாது. அடுத்தது பார்த்திங்கன்னா நறுமண தூபம். இந்த நறுமண தூபம் பார்த்திங்கன்னு சொன்னிங்கன்னா நறுமண பொருட்களான வெள்ளை போளம் இருக்குது. அப்புறம் குங்கிலியம், அப்புறம் கெல்பான், பிசின் ஆகியவற்றை கலப்பில்லா சாம்பிராணியையும் சம அளவில் எடுத்துக்கொண்டு உப்பு சேர்க்கப்பட்ட துப்புரவான புனித நறுமண கட்டியை திறமை வாய்ந்த பரிமள தயாரிப்பாளன் செய்வது போல நீ தயாரிக்க வேண்டும். அதன் ஒரு பகுதியை நன்கு பொடியாக்கி நான் உனக்கு காட்சி தரும் சந்திப்பு கூடாரத்தில் உள்ள உடன்படிக்கை பேழைக்கு முன்னால் வைக்க வேண்டும். உடன்படிக்கை பேழைக்கு முன்னால். இந்த குங்கிலின்னு சொன்னாக்கா குங்கிலியம் சொன்னால் கருமருது பட்டைன்னு சொல்லுவாங்க. கருமருது பட்டை. அதனுடைய பட்டை வெள்ளையாக பவளம் மாதிரி இருக்கும். அதுதான் இந்த சாம்பிராணி புகை மாதிரி பயன்படுத்துகிறாங்க. அது மருத்துவத்துக்கும் பயனாகுது. மருத்துவத்துன்னு சொன்னீங்கன்னா இந்த நகைக்கட்டி, அப்புறமேல் இந்த மூலம் இது போன்ற வியாதிகளுக்கும் அதை பயன்படுத்தலாம். அப்புறம் கெல்பான், அது ஒரு வகையான கெல்பான் என்னன்னு தெரியல. அப்புறம் பிசின், இதெல்லாம் சம அளவு எடுத்துக்கிட்டு சாம்பிராணியை எடுத்துக்கிட்டு என்ன செய்யணும்? ஒரு நல்ல நறுமணை கட்டி செய்து அதை பொடியாக்கி திருத்துவயத்தில், அதாவது அந்த திரைக்கு முன்னால் வைத்து என்ன செய்யணும்? நன்கு பொடியாக்கி நான் உனக்கு காட்சி தரும் சந்திப்பு கூடாரத்தில் உள்ள உடன்படிக்கை பேழைக்கு முன்னால் வைக்க வேண்டும். உடன்படிக்கை பேழைக்கு முன்னால் தான் இந்த நறுமண தூபத்தை வைக்கணும். ஆல்ட்ரா ஆஃப் இன்சென்ஸ் ஏற்கனவே காமிச்சலே, அதுதான் ஆல்ட்ரா ஆஃப் இன்சென்ஸ் தூபம். அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாருன்னு சொன்னாங்க, இது 30வது அதிகாரத்தில் இந்த விஷயங்களை சொல்கிறார். 30வது அதிகாரத்தில் நறுமணம் தூபம் இதை காட்டுறது. அதே மாதிரி திருப்புழுவு எண்ணெய், தலைக்கட்டு வரி, வெண்கல நீர் தொட்டி, தூப பீடம் இதை சேர்ந்து பற்றிலாம் 30வது அதிகாரத்தில் சொல்கிறாரு. இந்த நறுமண கட்டியை
திருப்பொழிவுக்கு மட்டும்தான் பயன்படுத்தணும். வேறு குருத்துவ பணிக்கு தான் பயன்படுத்தணும். வேறு சொந்த யூஸுக்காக யாரும் அதை பயன்படுத்தக்கூடாது. அப்புறம் பார்த்தா கூடார கலைஞர்கள் 31வது அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா கூடார கலைஞர்கள். அதில் பார்த்தீங்கன்னா யூதா குலத்தைச் சேர்ந்த கூரின் மகனான ஊரியின் மகன் பெர்சலேல், அப்புறம் அதே மாதிரி தான் குலத்தைச் சேர்ந்த அகிசமாக்கின் மகன் ஒகேலியாப்பு என்பவரை என்ன செய்ய கடவுள் ஞானத்தால் நிரப்புகிறார். இதில் இந்த பெர்சல் என்ன பண்ணுறாரு, நல்ல திறமை வாய்ந்த ஒரு நல்ல கலைஞராக இருக்கார். தங்கத்தால் இந்த வேலை செய்கிறது, மற்ற கடவுள் சொன்ன எல்லாமே தூப பீடங்கள், நறுமண தைலங்கள், தூப பீடங்கள், அப்புறமேலு மார்பு பட்டை, குருக்கள் உடை, இந்த மாதிரி எல்லா விஷயங்களையுமே தங்கத்தால் செய்யக்கூடிய எல்லா விஷயமே இந்த பெர்சலில் நல்லா சிறப்பாக செய்வார். அதே மாதிரி தானே அவர் ஒகோலியாப்பு அவர் என்ன பண்ணுறாரு, இந்த வெண்கலம், இந்த துணி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இதெல்லாம் நல்லா சிறப்பாக செய்வார். இவங்க 2 பேரையும் கொண்டு ஆண்டவர் என்ன செய்கிறாரு, இந்த திருத்துயத்துக்கு தேவையான எல்லா விதமான பொருட்களையும் செய்ய சொல்கிறார். அவங்க கூட இன்னும் திறமையான ஆட்களும் சேர்ந்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 7ஆம் நாள் ஓய்வு நாள், இப்போ 2வது அதாவது 31வது அதிகாரம் 12வது வசனத்தில் ஓய்வு நாளை நீ சிறப்பாக கடைபிடிக்கணும். 14வது வசனம் பாருங்கள், 31:14. ஓய்வு நாளை கடைபிடியுங்கள், அது உங்களுக்கு புனிதமானதாகும். அதன் தூய்மையை கெடுப்பவன் கொல்லப்பட வேண்டும். அந்நாளில் வேலை செய்பவன் எவனும் தம் மக்களிடமிருந்து விலக்கி வைக்கப்பட வேண்டும். 6 நாட்கள் வேலை செய்யலாம், 7ஆம் நாளோ ஓய்வு நாளாகிய சப்பாத். 7ஆம் நாள் சப்பாத். இப்போ ஆண்டவர் என்ன செய்கிற, ஆரம்பத்தில் 6 நாட்கள் அந்த உலகத்தை படைக்கிறார், மனுஷனை படைக்கிறாரு, 7ஆம் நாள் ஓய்வு எடுக்கிறார். அதே மாதிரி மனிதர்களும் இஸ்ரேல் மக்கள் என்ன செய்யலாம், 6 நாள் வேலை செஞ்சுட்டு 7ஆவது நாள் ஓய்வு எடுக்கணும். அந்த நாளுக்கு பேர் சப்பாத். அதில் வேலை செய்கிறவன் என்ன செய்வான், கண்டிப்பாக இறந்து விடுவான். இப்படி ஆண்டவர் என்ன செய்கிறாரு, சீனாய் மலை மேல் மோசேயோடு பேசி முடித்த பின் கடவுளின் விரலால் எழுதப்பட்ட கற்பலகைகளை, உடன்படிக்கை பலகைகளை 2ஐயும் அவரிடம் அளித்தார். 31வது அதிகாரம் வசனம் 18. இதெல்லாம் மேலே சீனாய் மலையில் நடக்குது. மோசேயும் ஆண்டவர் 2 பேர் பேசிக்கிறாங்க. பேசிட்டு அந்த கற்பலகைகளை இதெல்லாம் எழுதி கடவுளின் அவர் விரலாலே எழுதி கொடுக்குறாரு. மோசேங்கிட்ட அந்த 2 பலகையும் கொடுக்குறாரு. இது இப்படி நடந்துகிட்டு 31வது அதிகாரம் பார்த்தீங்கன்னா, இது மோசே என்ன செய்ய மலை மேலே இருக்கார். அதுக்குள்ளே இங்கே என்ன பண்ணுறாங்க, 32வது அதிகாரத்தில் பொற்கன்று. இந்த இஸ்ரேல் மக்கள்லாம் என்ன பண்ணுறாங்க, மோசே போய் ரொம்ப நாள் ஆச்சு, போனவன் என்னன்னு தெரிலப்பா, இஸ்ரேல் எங்களை எகிப்திலிருந்து அழைத்து வந்த தெய்வம் யார் என்ன எங்களுக்கு காட்டு, நாங்கள் அந்த தெய்வத்துக்கு வழிபாடு செய்யணும்னு சொல்லி இந்த இஸ்ரேல் மக்கள்லாம் ஆரோனில் போய் நச்சரிக்கிறாங்க. உடனே ஆரோன் என்ன பண்ணுறாரு, இவ்வளோ நச்சரிப்பை தாங்காமல், சரி உங்கள் மனைவிமார்கிட்டையும் குழந்தை பெண்கள்கிட்டையும் இருக்கின்ற நகையெல்லாம் கொண்டாந்து கொடுங்க, காதணியெல்லாம் கொண்டாந்து கொடுங்க அப்படின்னு சொல்ல அவங்க எல்லாம் கழட்டி கொண்டாந்து கொடுக்குறாங்க. கழட்டி கொண்டாந்து கொடுத்தோன்னா அவர் என்ன பண்ணுறாரு, அந்த தங்கத்தெல்லாம் உருக்கி ஒரு வார்ப்பில் போட்டு என்ன ஒரு கன்றுக்குட்டி செஞ்சு, இதோ இந்த கன்றுக்குட்டி தான் உங்களை எகிப்திலிருந்து கொண்டு வந்த கடவுள் அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு பீடம் கட்டி அதுக்கு பலியிடுறார். மக்கள் என்ன பண்ணுறாங்க, அதுக்கு பலியிட்டு ஒரே ஆட்டம் பாட்டம் ஆரவாரமாக என்ன செய்கிறாங்க, ஒரே பண்டிகை மாதிரி அதை கொண்டாடுறாங்க, ஒரே ஆரவாரம். இதை மோயிசனும் அந்த யோசோவும் இறங்கி வராங்க. இறங்கி வரும்போது ஒரே சத்தம். அந்த யோசுவா என்ன சொல்ல, ஏதோ சண்டை நடக்குது போல இருக்குது பாளையத்தில், ஜனங்க பயங்கரமாக கத்திக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசுவா சொல்கிறார். ஆனால் மோயிஸ் என்ன சொல்கிறாரு, இல்லை அது ஏதோ ஒரு பாட்டு மாதிரி கேட்குது அப்படின்னு சொல்லி மோயிசன் சொல்கிறார். உடனே மோயிசன் திரும்பி மலையிலிருந்து இறங்கி வந்தார். முன்பின் இருபுறம் எழுதப்பட்ட உடன்படிக்கை பலகை 2ம் அவர் கையில் இருந்தன. அப்பலகைகள் கடவுளால் செய்யப்பட்டவை. பலகைகள் மேல் பொறிக்கப்பட்டிருந்த எழுத்தும் கடவுள் எழுதியதே. அந்நேரத்தில் மக்கள் எழுப்பிய கூச்சலை கேட்ட யோசுவா மோசேயை நோக்கி, இது பாளையத்திலிருந்து எழும் போர் முழக்கம் என்றார். அதற்கு மோசே, இது வெறி முழக்கமோ தோல்வி குரலோ அன்று, பாட்டொழிதான் என கேட்கிறார், பாட்டொழிதான் எனக்கு கேட்கிறது என்று சொல்கிறார். அப்புறம் மோசே என்ன பண்ண, கீழே இறங்கி பார்க்குறார். பார்த்தா இவங்க ஒரு கன்றுக்குட்டியை வச்சுட்டு அதுக்கு பலியிட்டுட்டு ஆட்டம் பாட்டம் பயங்கரம். ஒன்றும் இல்லை, மோசேக்கு பயங்கர கோவம் வந்தது. மோசேக்கு சினம் மூண்டார். என்ன பண்ண, தகையில் இருந்த 2 பழங்கள் தூக்கி ஒடிச்சிட்டு என்ன பண்ண, அந்த கன்றுக்குடி எடுத்து அதை ஒடிச்சு தூளாக்கி பொடி மாதிரி செஞ்சு இஸ்ரேல் மக்களுக்கு குடிக்க கொடுக்குறாரு. அப்புறம் என்ன செய்கிறாரு,
நீங்கள் பெரிய பாவம் செஞ்சிட்டீங்க, பெரிய பாவம் செஞ்சுட்டு எகிப்திலேருந்து உங்களை அழைத்து வந்த கடவுளை விட்டு விட்டு நீங்கள் ஒரு கன்றுக்குட்டியை போய் இதுதான் கடவுள்னு சொல்லி வணங்குறீங்க, பெரிய பாவம் செஞ்சிட்டீங்க, அதனால் கடவுள் உங்களை தண்டிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு மக்களை ரொம்ப வசைப்பாடிட்டு என்ன பண்ணுறாரு, என்னோடு இருக்கிறவங்க, அதாவது கடவுள் பக்கம் என்னோடு இருக்கிறவங்க மட்டும் என்கிட்ட வாங்க, மற்றவங்களாம் வேறு பக்கம் போங்கன்னு இந்த லேவி மற்ற குளங்கள், லேவி குளங்களெல்லாம் சேர மொய்ஸ் பக்கம் வந்துடுறாங்க, மற்றவங்களாம் ஒரு பக்கம் நிற்கிறாங்க. இப்போ அங்கே என்ன பண்ணுற மொய்ஸில் என்ன பண்ணுறாரு, இந்த தப்பு செஞ்செல்லாம் தண்டிக்கிறார். அவங்களாம் ஒரு தண்டிக்கிறதுனா ஒரு வெட்டி போட வெட்டி போட ஒரு 1000 பேருக்கு மேலே இறந்துடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாரு, அதுக்கப்புறம் மறுநாள் என்ன செய்கிறாரு, மறுநாளே மோசே மக்களை நோக்கி, நீங்கள் பெரும் பாவம் செய்துவிட்டீர்கள், இப்போது நான் மலை மேல் ஏறி ஆண்டவரிடம் செல்ல போகிறேன், இந்த மாதிரி ஆகிப்போச்சு, நான் ஆண்டவரிடம் போய் மேலே சொல்ல போகிறேன், அங்கே ஒரு வேளை உங்கள் பாவத்திற்காக நான் கழுவாய் செய்ய இயலும் என்றார். அவ்வாறு மோசே ஆண்டவரிடம் திரும்பி வந்து, ஐயோ, இம்மக்கள் தங்களுக்காக பொன்னால் தெய்வங்களை உருவாக்கி பெரும்பாவம் செய்துவிட்டார்கள், இப்போதும் நீர் அவர்கள் பாவத்தை மன்னித்தரலும், இல்லையேல் நீர் எழுதிய உங்களிலிருந்து என் பெயர் நீக்கிவிடும் என்றார். இங்கே மோயிசனுக்கும் ஆண்டவருக்கு ஒரு பெரிய அதாவது உரையாடல் நடந்துகிட்ருக்கு. என்ன செய்யறாரு, நீ அவங்கள மன்னிச்சிருப்பா ஆண்டவரே, அந்த மக்கள் தெரிஞ்சு சரியாக மன்னிச்சிடுறேன். உடனே கடவுள் என்ன சொல்கிறாரு, இல்லை எங்களுக்கு கோபமாக இருக்குது, அவங்க அழிக்க இல்லை அழிக்காத, ஏன்னா அப்புறம் நீ எகிப்திலிருந்து இந்த மக்களை வஞ்சகமாக அழைச்சிட்டு வந்து இந்த பாலை நிலத்தில் சாகடிக்கு தான் இந்த மக்களை வஞ்சகமாக நீ அழைச்சிட்டு வந்தேன்னு சொல்லி பிற இன மக்கள், எகிப்து மக்கள்லாம் கேலி பண்ணுவாங்க, அதனால் இது வந்து நமக்கு அசிங்கம், அதனால் அப்படிலாம் செய்யாதீங்க, அவனை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி பண்ணுறாரு. கடவுள் என்ன செய்கிறார், மன்னிக்கிறார். அப்போது எவன் எனக்கு எதிராக பாவம் செய்தாலும் அவனை அதாவது மோய்ஸ் என்ன சொல்கிறாரு, எங்கள் மன்னிச்சிருங்க, இல்லாட்டி என்னுடைய பேரை உங்களுடைய நூலேருந்து எடுத்துருங்கன்றார். இல்லை உங்கள் பேரெலாம் இருக்கும், யார் பாவம் செஞ்சாலும் அவங்க பேரை மட்டும் நான் எடுத்துறேன்னு சொல்கிறார். அதுக்கப்புறம் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, நீ இப்போது புறப்பட்டு போ, உன்னிடம் நான் கூறியுள்ளபடி மக்களை நடத்தி செல், இதோ என் தூதன் முன்னே செல்வார், ஆயினும் நான் தண்டனை தீர்ப்பு வழங்கும் நாளில் அவர்கள் பாவத்தை அவர்கள் மேலே சுமத்துவேன் என்றார். ஆரோன் செய்த கன்றுக்குட்டி மக்களால் உருவாக்கப்பட்டதால் ஆண்டவர் அவர்கள் மேல் கொள்ளை நோயை அனுப்பினார். இப்போ இதான் ஆண்டவர் வந்து என்ன செய்கிறாரு, கன்றுக்குட்டி செஞ்சு கொடுக்குறாரு, கடவுளுக்கு விதமாக ஒரு பாவத்தை இஸ்ரேல் மக்கள் செஞ்சார். இங்கே நம்ம சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னு சொன்னாக்கா, இப்போது பெரிய ஒரு குற்றச்சாட்டு உண்டு. என்ன குற்றச்சாட்டு, நம்ம கத்தோலிக்க சபை குறித்து ஒரு பெரிய குற்றச்சாட்டு உண்டு. சிலை வழிபாடு, சர்ச்சில் வந்து இயேசுநாதர் சிலை வச்சுருக்காங்க, மாதா சிலை வச்சுருக்காங்க, இவங்க சிலையை வழிபடுறாங்கன்னு சொல்லி பிற சபை மக்கள் வந்து என்ன செய்கிறாங்க, குற்றம் சாட்டுறாங்க. இப்போது இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா, சீனாய் மலையில் மோயிசனும் கடவுளும் பேசிக்கிறாங்க, ஆனால் கடவுளுக்கு உருவம் இல்லை, மோயிசனும் அந்த உருவத்தை பார்க்கல. இப்போது கன்றுக்குட்டி மாதிரி ஒரு உருவத்தை செஞ்சு ஆரோன் மக்களுக்கு வணங்க கொடுக்குறாரு. ஸோ உருவமில்லாத கடவுள் கன்றுக்குட்டிக்கு ஒப்பா இவர் தான் அந்த கடவுள்னு சொல்லி அந்த ஆரோன் அந்த மக்களுக்கு கொடுக்குறார். அதே மாதிரி தான் இப்போது நம்ம சிலை வழிபாடுன்னு சொல்லக்கூடியது, கண்ணால் பார்க்காத கடவுள் இவர் தான் சொல்லி நம்ம பொய்யா ஒரு உருவத்தை செஞ்சு வச்சுருந்து அதுக்கு நாம் வழிபாடு செஞ்சோம்னு சொன்னோம்னா அது வந்து பாவம், தவறு. நாம் கடவுளை மறுதளிக்கவில்லை, புறக்கணிக்கவில்லை. இஸ்ரேல் மக்கள் அந்த கன்றுக்குட்டியை வழங்கியது போல் நாமளும் என்ன செய்யலை, கடவுளுக்கு பதிலாக தந்தைக்கு, பரம தந்தைக்கு பதிலாக வேறு எந்த ஒரு உருவத்தையும் நம்ம சர்ச்சில் வச்சு வழிபடலை. இப்போ நம்ம இயேசு சிலை வச்சுருக்கோம், மாதா சிலை வச்சுருக்கோம், புனிதர்கள் சிலைலாம் வச்சுருக்கோம். இது ஒரு சின்ன லாஜிக் சொல்கிறாங்க. என்ன லாஜிக்னு சொன்னால், இப்போ நம்ம தேச தந்தை யார், காந்தி. இந்த காந்தி வந்து இந்த நாட்டு சுதந்திரத்துக்காக பெரிய பாடுபட்டு மகாத்மா பேர் வாங்கி உலகம் போற்ற அளவுக்கு கூட ஒரு சிறந்த தலைவராக இன்றைக்கி இருக்கார். உயிரோடு இருக்கும்போது நம்ம அந்த காந்தியை பார்க்குறோம். இப்போ அவர் இறந்துட்டார். இப்போ இறந்த பின்னால் நமக்கு பின்னால் வரக்கூடிய சந்ததிகள், இப்போ நம்ம அப்பா அம்மா சந்ததிகள், அவருக்கு பின்னால் வரக்கூடிய நம்முடைய சந்ததிகள், நமக்கு பின்னால் வரக்கூடிய சந்ததிகள், இதில் உள்ள காந்தி எப்படி இருந்தார் அப்படின்ற ஒரு உருவத்தை நம்ம என்ன செய்யறோம், சிலையாக வலிச்சு வச்சுருக்காங்க. அது உண்மை. காந்தின்ற உருவம் உண்மையானது, காந்தின்ற மனிதர் உண்மையானவர். இப்போ காந்தி நம்மக்கிட்ட இல்லை. இப்போ நம்ம என்ன செய்கிறோம், சுதந்திர தின விழா வரும்பொழுது
குடியரசு தின விழா வரும்பொழுது, காந்தி ஜெயந்தி வரும்பொழுது நாம் என்ன செய்கிறோம், காந்தி சிலைக்கு வந்து மாலையிட்டு என்ன செய்யணும், மரியாதை செலுத்தும். இப்போது அது ஒரு சிலை. யாருடைய சிலை? காந்தி சிலை. அந்த உருவம் யாரை தாங்கி நிற்குது? காந்தியை தாங்கி நிற்குது. இப்போ நாம் அந்த சிலைக்கு மாலை போடும் பொழுது, அதுக்கு வணக்கம் செலுத்தும் பொழுது, அந்த சிலைக்கு செலுத்தும் போது நாம் யாரை நினச்சி செய்கிறோம், யாருக்கு செய்கிற மாதிரி செய்கிறோம்? காந்தியை நினச்சி செய்கிறோம். நம்ம நேரில் இல்லாத அந்த காந்தியை நேராக பார்க்குற மாதிரி நினச்சிட்டு காந்திக்கு செய்கிற மரியாதையாக அதை நம்ம செய்கிறோம். இந்த நாட்டு மக்கள் நம்ம செய்கிறோம். ஸோ அது வந்து பாவம் இல்லை. இப்போ நம்ம காந்திக்கு பதிலாக வேற ஒருத்தர் சாதாரண மனுஷ சிலையை வச்சு இவர் தான்ப்பா காந்தி, இவர் தான் காந்தின்னு சொல்லி நம்ம வேறொரு மனிதன் சிலையை, இல்லை காந்திக்கு பதிலாக ஒரு ஆடு மாடு சிலைகளை வச்சு, இல்லை காந்திக்கு பதிலாக வேறு ஏதாவது வச்சு நம்ம இவர் தான் காந்தின்னு சொல்லி அதை நம்ம மரியாதை செஞ்சோம்னா அது தப்பு, அது பாவம். அதே மாதிரி தான் மரியாள் புனிதர்கள் எல்லாம் நம்ம கூட வாழ்ந்தவங்க. இப்போ எப்படி மோயிசன் வந்து இஸ்ரேல் மக்கள் செய்த பாவத்துக்காக கடவுளும் பரிந்து பேசுகிறார், அதே மாதிரி நம்மளுடைய நம்பிக்கை என்ன, இந்த புனிதர்கள் எல்லாம் மாதாக்கள் எல்லாம் இன்று ஆண்டவரோடு பரலோகத்தில் இருக்காங்க அப்படின்னு நம்பிக்கை. ஸோ நாம் அந்த புனிதர்களை உதவியை நாடும் பொழுது அந்த புனிதர்கள் எப்படி மோயிசன் வந்து இஸ்ரேல் மக்களுக்காக பரிந்து பேசி மன்றாடினாரோ அதே மாதிரி புனிதர்களும் மாதாவும் நமக்காக மன்றாடுவார்கள் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் நாம் என்ன செய்கிறோம், வணக்கம் செய்கிறோம். இப்போ எப்படி மோயிசனை இஸ்ரேல் மக்கள் அன்று கடவுளுக்கு அடுத்தபடியாக பார்த்து கடவுள் மோயிசனுக்கு மரியாதை செலுத்தினாங்களோ அதே மாதிரி தான் நம்மளோடு வாழ்ந்து புனிதர்களையும் நமது இயேசுவை பெற்றெடுத்த அன்னை தகப்பன் சூசேப்பரையும் நாம் என்ன செய்கிறோம், ஒரு வணக்க மரியாதை செலுத்துகிறோம். இங்கே சிலை வழிபாட்டுக்கோ விக்கிர ஆராதனைக்கோ எந்த விதமான இடமே இல்லை. இதை நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும். இன்றைய காலகட்டத்தில் செல்ஃபோன் இல்லாதவங்க யாருமே இல்லை. இப்போ எல்லாருமே ஆகுனா செல்ஃபி எடுத்துக்கிறாங்க, ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க. இன்றைக்கி எல்லாருமே எல்லா கிறிஸ்தவ சபையில் இருக்கக்கூடிய தலைவர்களுமே என்ன செய்கிறாங்க, ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க, வச்சுக்கிறாங்க. அப்புறம் ஃபோட்டோ ஃப்ரேம் போட்டு வைக்கிறாங்க, செல்ஃபி எடுத்து பார்க்குறாங்க. அதெல்லாம் எதை நினைவுபடுத்துது? அந்த நிகழ்வில் இருக்கக்கூடிய மனிதர்களை நினைவுபடுத்துகிறது. ஸோ அது போலி கிடையாது, அது தவறு கிடையாது. இதுதான் இந்த லாட்ச். அதனால் கத்தோலிக்க சபையில் இருக்கக்கூடிய யாருமே விக்கிர ஆராதனை செய்யவில்லை, வேற்று தெய்வங்களை வணங்கவில்லை அப்படின்னு நாம் உறுதியாக நம்பணும். இணை சட்டத்தில் பார்த்தீங்கன்னா, இணை சட்டத்தில் தெளிவாக சொல்லியிருக்கு. இணை சட்டம் 4 பாருங்கள். இணை சட்டம் 4ல் 4வது அதிகாரம் 15-19 வருஷங்களை பார்த்தா தெரியும். ஒரேபு மலையில் நெருப்பி நின்று ஆண்டவர் உங்களோடு பேசிய நாளில் நீங்கள் எந்த உருவத்தை காணவில்லை. எனவே மிகவும் எச்சரிக்கையாக இருங்கள். நீங்கள் அழிவுக்கு உள்ளாகாதபடி சிலைகளை செய்யாதீர்கள். மேலும் ஆண் அல்லது பெண், நிலத்தின் விலங்குகள் அல்லது வானத்து பறவைகள், தரையில் ஊர்வன அல்லது தரைக்கு கீழே நீரில் வாழும் மீன்கள் எந்த உருவத்திலும் நீங்கள் சிலைகளை செய்யாதீர்கள். மேலும் வான் நோக்கி கண்களை உயர்த்தி கதிரவன், நிலா, விண்மீன்கள், வான் படைகள் ஆகிய நீங்கள் கண்ணால் காணும் பொருட்களுக்கு முன் மண்டியிட்டு வணங்காதபடி எச்சரிக்கையாக இருங்கள். இணைச்சட்டம் 4:15 சொல்லுது. 4:15. அதேமாதிரி உரோமியர் எடுத்துகிட்டு சொன்னீங்கன்னா 2வது அதிகாரம் உரோமியர் 23வது பாருங்கள். உரோமியர் 1வது அதிகாரம் 23ல் அழிவில்லா கடவுளை வழிபடுவதற்கு பதிலாக எப்படி அழிவில்லா கடவுளை வழிபடுவதற்கு பதிலாக அழிந்து போகும் மனிதரைப் போலவும் பரப்பன நடப்பன உருவன ஆகியவற்றைப் போலவும் உள்ள உருவங்களை வழிபட்டனர். எவ்வளோ தெளிவாக சொன்னது பார்த்தீங்களா? அழிவில்லா கடவுளை வழிபடுவதற்கு பதிலாக நம்ம கடவுளை தான் வழிபடுறோம், பரம தந்தை தான் வழிபடுறோம், வேறு யாரையும் வழிபடுறதில்லை. எனவே இங்கே வந்து நம்ம வேறு எந்த தெய்வத்தையும் வணங்கவில்லை. எனவே இந்த அதிகாரத்தில் இந்த நற்செய்தியின் பணியின் மூலமாக இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா கிறிஸ்தவ மக்களுக்கும் நான் சொல்ல விரும்புவது, கிறிஸ்துவ சபைகள் எந்த சபை, ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், மறுபடியும் திரும்ப அதை வலியுறுத்துகிறேன். எந்த சபையிலுமே குறிப்பாக கத்தோலிக்க திருச்சபையில் சிலை வழிபாடு விக்கிர ஆராதனை என்பது கிடையாது. எனவே விசுவாசிகள் அதை நம்ம நம்பணும். யாராவது வந்து நீங்கள் சிலை வழிபாடு பண்ணுறீங்க, விக்கிர ஆராதனை பண்ணுறீங்க அப்படின்னா உடனே
குழப்பம் அடையக்கூடாது, குழப்பம் அடைஞ்சு யோசனை பண்ணக்கூடாது. சரிங்களா? அடுத்தது 7ஆம் நாள் ஓய்வு நாள் சொல்லி பொற்கண்டு சார் பொற்கண்டு வணங்கிட்டார். அப்புறம் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, இந்த நீ வந்து மக்களை கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொல்கிறார். இதே அடுத்து தொடர்ந்து என்ன சார், மோய்சன் நீ இப்போது புறப்பட்டு போ, உன்னிடம் நான் கூறியுள்ளபடி மக்களை நடத்தி செல். இதோ என் தூதன் உன் முன்னே செல்வார். ஆயினும் நான் தண்டனை தீர்ப்பு வழங்கும் நாளில் அவர்கள் பாவத்தை அவர்கள் மேலே சுமத்துவேன் என்று ஏற்கனவே சொல்லிட்டேன். அப்புறம் 33 ஆண்டவரின் கட்டளை என்னன்னு சொன்னீங்கன்னா, கூட்டிகிட்டு போ சொல்கிறார். 6 மக்களை வந்து நீ வழி நடத்திட்டு போ அப்படின்னு சொல்கிறார். ஆண்டவரின் கட்டளை 33 என்ன சொல்கிறேன்னா, மோய்ஸ் நோக்கி எகிப்து நாட்டிலிருந்து நீ நடத்தி வந்த மக்களுக்கு இங்கிருந்து புறப்பட்டு செல். ஆபிரகாம், ஈசாக், யாக்கோப்பு ஆகியோருடன் அவர்கள் வழிமரபினருக்கு தருவதாக நான் வாக்களித்த அந்த நாட்டிற்கு செல். என்ன சொல்கிறாரு, நீ வந்து நான் வாக்களித்த அந்த கானான் தேசத்துக்கு இந்த இஸ்ரேல் மக்களை அழைச்சிட்டு போ. ஆனால் அங்கே போய் என்ன பண்ணக்கூடாது, அங்கே இருக்க மக்களெல்லாம் நான் என்ன செய்வேன், விரட்டி விடுவேன். இப்போ நீ போகிறதுக்கு முன்னால் அந்த தேசத்தில் இருக்க மக்களை விரட்டி விடுவேன். ஆனால் நீ அங்கே இப்போ என்ன செய்யணும், ஆனால் என்ன செய்யற நீங்கள் புறப்படும் போது நான் கூட வரமாட்டேன்றார். என்ன செய்ய, பாலும் தேனும் பொழியும் நாட்டுக்கு போங்கள், நான் உங்களோடு வரப்போவதில்லைன்றார். உடனே மக்கள் எல்லாம் என்ன செய்கிறாங்க, அழுகுறாங்க. நீ வரலன்னா எப்படி நாங்கள் போகிறது அப்படின்னு கேட்குறாங்க. உடனே என்ன செய்கிறாரு, மக்கள் என்ன பண்ணுறாங்க, அணிகலன் அழியாமல் உடனே என்ன பண்ணுறாங்க, உடனடியாக உங்கள் அணிகலன்களை கலற்றி விடுங்கள், உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்பது எனக்கு தெரியும் என இஸ்ரேல் மக்களுக்கு அறிவு என்று கூறியிருந்தார். அவ்வாறு இஸ்ரேல் மக்கள் ஒரேபு மலை விட்டு புறப்பட்ட பின் தங்கள் அணிகலன்களை அணியவே இல்லை. மக்கள் என்ன செய்கிறாங்க, நீ போங்க நான் உங்கள் கூட வரமாட்டேன்னு சொல்கிறாரு. உடனே மக்கள் என்ன செய்கிறாங்க, கனி விட்டாங்க. ஆண்டவர் இல்லைன்னா நாங்கள் உடன் வரலன்னா நாங்கள் எப்படி போகிறதுன்னு ஒன்று அவங்க அதே ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, நீங்கள் அணிகலன்களை அணிய வேண்டாம்னு சொல்கிறார். அப்புறம் மோசே பாளையத்துக்கு வெளியே என்ன செய்கிறார், ஒரு சந்திப்பு கூடாரத்தை செல்வார். சந்திப்பு கூடாரம் இப்போ தற்காலிகமாக சந்திப்பு கூடாரம் வச்சுருக்காங்க. அந்த சந்திப்பு கூடாரத்துக்கு செல்லும் போதெல்லாம் மக்கள் என்ன பண்ணுவாங்க, அவங்க கூடாரத்துக்கு வெளியே வந்து அவர் சந்திப்பு கூடாரத்துக்கு உள்ளே போய் கடவுளை வழிபட்டு மதியம் வெளியே வர வேணும் என்ன செய்வாங்க, ஜனங்க அந்த ஒவ்வொருத்தரும் அந்த கூடாரத்துக்கு வெளியே நிற்பாங்க. அப்போ சந்திப்பு கூடாரத்துக்குள்ளே போகும்போது நுழைந்ததும் மேகத்தூண் இறங்கி வந்து கூடார நுழைவாயிலில் நின்று கொள்ளும். மோயிசன் வந்து அந்த கூடாரத்துக்குள்ளே போன உடனே மேகத்தூண் வந்து அப்படி நின்று கொள்ளும். ஜனங்க கீழே விழுந்து வணங்குவாங்க. அப்புறம் வெளியே வந்து கடவுள் என்ன சொன்னாலும் மோயிசன் அதை மக்களுக்கு சொல்லுவார். யோசுவா மட்டும் அந்த கூடாரத்தாண்டே இருப்பார். ஆண்டவரின் வாக்குறுதி, என்னுடைய பிரசன்னம் உங்களோடு வரும் அப்படின்னு சொல்கிறார். என்னுடைய பிரசன்னம் உங்களோடு வரும், அதனால் நீங்கள் புறப்பட்டு போங்க அப்படின்னு சொல்கிறார். அந்த பிரசன்னம் தான் என்னது, பகலில் மேகமாகவும் இரவில் நெருப்பு தூணாகவும் இருக்கும். அந்த மேகத்தூண் அப்படியே அந்த மேலே நின்றுட்டே இருக்கும். அது நகரும் பொழுது தான் என்ன பண்ணுவாங்க, இவங்க வேறு இடத்துக்கு கூடாரத்தை மாற்றுவாங்க. இல்லைன்னா அது நகரம்னா அதே இடத்துல உட்காந்துட்டு இருப்பாங்க. அப்புறம் திருச்சட்ட கற்பலைகள் 2ஆம் பிரதி 34வது அதிகாரம். இது அப்புறம் என்ன பண்ணுறாரு, மோயிசன் மேலே போய் பார்க்குறாரு, பேசுகிறாரு. 2வது ஒரு பலகையை வந்து ஆண்டவர் அதே 10 கட்டளையை தன் கையால் எழுதி அவருக்கு கொடுக்குறாரு. மோயிசன் கீழே இறங்கி வராரு. வந்து என்ன செய்கிறாரு, என் தலைவரே நீர் எங்களோடு வந்தள்ளும், எங்கள் கொடுமையும் எங்கள் பாவத்தையும் மன்னித்து எங்களை உமது உரிமை சொத்தாக்கி கொள்ளும் என்றார். அப்பொழுது ஆண்டவர் கூறியது, நான் ஒரு உடன்படிக்கை செய்கிறேன், எந்த நாட்டிலும் எந்த மக்களிடத்தும் செய்யாத அரும்பெரும் செயலை நான் உங்கள் மக்கள் அனைவர் முன்னிலும் செய்வேன். உன்னை சூழ்ந்துள்ள மக்களித்தவர் அனைவரும் ஆண்டவரின் செயல்களை காண்பர், ஏனெனில் நான் உன்னோடு இருந்து திகழூட்டும் செயல்களை செய்வேன். ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, நான் உங்களோடு இருப்பேன் வந்து நான் பெரிய காரியங்களெல்லாம் உங்களுக்கு செய்வேன்றாரு. நீங்கள் வேறு நாட்டுக்கு போய் அங்கே இருக்க மக்களோட எந்த உடன்படிக்கையும் செய்யக்கூடாதீங்க. இஸ்ரேல் மக்கள் வந்து வேற்று இன மக்கள் எந்த உடன்படிக்கை செய்யக்கூடாது. அந்த மக்கள் இஸ்ரேல் மக்கள் தன்னுடைய கடவுளை மட்டும் வழிபட்டு கொண்டு இருக்கணும். இஸ்ரேல் மக்களாக இருக்கணும்னு சொல்கிறார். அதே மாதிரி ஓய்வு நாள் மறுபடியும் அவர் என்ன செய்கிறாரு, வலியுறுத்துகிறார். ஓய்வு நாளை கண்டிப்பாக நீங்கள் அனுசரிக்கணும், உனக்கென தெய்வங்களை வார்த்து கொள்ள வேண்டாம் அப்படின்னு சொல்லி அடிக்கடி சொல்கிறாரு. அதே மாதிரி ஓய்வு நாளை பற்றி சுத்தமாக கொண்டாடணும்னு அடிக்கடி சொல்கிறார். அப்புறம் மோசே சீனாவிலிருந்து இறங்கி வரல். 2வது கற்பலையை வாங்கிட்டு மோயிசன் என்ன செய்கிறாரு, கீழே இறங்கி வரார். அப்போ ஓய்வு நாள் பற்றிய ஒழுங்குமுறைகள் 35வது அதிகாரம் அதே தான். ஓய்வு நாளை பற்றி 6 நாள் வேலை செய்யுங்க, 7 ஓய்ந்துருக்குன்னு சொல்கிறார். இது இங்கே முக்கியமாக வலியுறுத்தி சொல்ல
காரணம் வந்து என்னென்னா அது வந்து பரிசுத்தமானது, அது கடவுளுக்குரிய நாள். அந்த நாளில் வந்து நீங்கள் கடவுளை தான் வழிபடணும், கழிவில் போட்டணும், வேறு எந்த காரியம் செய்யணும். அடுப்பு கூட பற்ற வைக்கக்கூடாது. ஓய்வு நாள் இது ஞாயிற்றுக்கிழமையில் அடுப்பு கூட பற்ற வைக்கக்கூடாது. உங்களுக்கு தேவையானதை சனிக்கிழமை செஞ்சு வச்சுக்கணும். ஆக்சுவலாக அதுதான் ஓய்வு நாளில் வந்து அடுப்பு கூட பற்ற வைக்கக்கூடாது. ஓய்வு நாளில் உங்கள் உறைவிடங்கள் எதிரும் நெருப்பு கூட மூட்டக்கூடாது. 3 வருஷம் 35 வருஷம். ஆனால் ஞாயிற்றுக்கிழமையில் நமக்கு ஓய்வு நாள் ஞாயிற்றுக்கிழமை தானே. ஓய்வு நாளில் உங்கள் உறைவிடங்கள் எதிலும் நெருப்பு மூட்டக்கூடாது என்றார். இப்படி ஒரு ஸ்ட்ரிக்டாக சொல்லார். நம்ம அதை கடைப்பிடிக்கிறோமா சிந்தித்து பார்ப்போம். அப்புறம் கூடாரத்துக்கான காணிக்கைகள் இதெல்லாம் சொல்லிவிட்டு இந்த கூடாரத்தில் கட்டுறதுக்கு காணிக்கை கேட்குறாரு. மக்கள் நிறைய பொண்ணு அவங்ககிட்ட இருக்கிற அந்த மரங்கள் என்னென்ன, அப்புறம் பட்டு நூல்கள், தங்கம், வெள்ளி என்னென்ன இருக்கோ அதெல்லாம் கொண்டாந்து கொடுக்குறாங்க. ஒரு லிமிட்டுக்கு மேலே நிறைய வந்துடுது. அப்புறம் சொன்னோன்னா மக்கள் அதை கொடுக்காம நிறுத்திடுறாங்க. அப்புறம் கூடார கலைஞர்கள் என்ன பண்ணுறாங்க, இந்த பெட்ஸ்டைல் உக்காலியாவும் கூடாரத்தை தேவையான பொருட்கள், குருத்துவ பணிக்கு தேவையான பொருட்கள், மற்ற ஆண்டவர் சொன்ன ஏனைய பொருட்கள்லாம் செய்ய அவங்க முற்படுறாங்க, கூடாரம் செய்கிறாங்க. அதுக்கப்புறம் கூடாரம் செய்த பின்னால் 37வது அதிகாரம் உடன்படிக்கை பேலை செய்தல். பெட்ஸ்டைல் சித்தி மரத்தால் ஒரு பேலை செய்தார், உடன்படிக்கை பேலை. அதன் நீளம் வந்து 2.5 முழம், அகலம் 1.5 முழம், உயரம் 1.5 முழம். அவர் அதன் உள்ளும் புறமும் பசு முன்னால் வைந்தார். சித்தி மரத்தில் ஒரு பெட்டகத்தை செஞ்சு உடன்படிக்கை பேலை செஞ்சு உள்ளும் புறமும் தங்கத்தால் அதை போடுறாங்க. அதை தூக்கிட்டு போகிறதுக்கு கருந்தோல், மேலே வந்து கெருபிகள், இதெல்லாம் வந்து சரி ஏற்கனவே உங்களுக்கு நான் காமிச்சிருக்கேன். அப்புறம் அப்ப மேசை சித்தி மரத்தில் செய்யணும். அப்ப மேசை அது நீளம் வந்து 2 முழம், அகலம் வந்து 1 முழம் இருக்கணும், உயரம் 1.5 முழம். அதே மாதிரி அதை வந்து தங்கத்தால் எல்லாம் வேலைப்பாடெல்லாம் செஞ்சு அதை தூக்கிட்டு போகிற மாதிரி செஞ்சுருக்கணும். அப்புறம் விளக்குத்தண்டு செய்கிறது. பசு முன்னால் விளக்குத்தண்டு, இந்த பக்கம் 3, இந்த பக்கம் 3, நடுவில் 1, மொத்தம் 7 அகல் விளக்கு இருக்கிற மாதிரி விளக்குத்தண்டு செய்ய சொல்கிறார். தூப பீடம் செய்தார். ஏற்கனவே சொன்னார் இல்லையா, சித்தி மரத்தில் தூப பீடம் நீளம் 1 முழம், அகலம் 1 முழம், சதுர வடிவில் இருக்கணும், உயரமாக 2 முழம் இருக்கணும். சித்தி மரத்தில் செய்தல். அப்புறம் திருப்புழு எண்ணெய், நறுமண தூபம், எரிபலி பீடம் செய்தல், இதெல்லாம் எரிபலி பீடம் பார்த்தீங்கன்னா சித்தி மரத்தால் ஒரு எரிபலி பீடம் செய்தால் 38வது அதிகாரம். அதன் நீளம் வந்து 5 முழமும் அகலம் 5 முழமுமாக சதுர வடிவமாக இருந்தது. அதன் உயரமும் 3 முழம், அது 3 முழம். அது 4 முளைகளில் வந்து பாருங்கள், அது என்னது, எரிபலி பீடம். எரிபலி பீடம் இங்கே இருக்குது, நம்ம முன்னாடி இருக்கு பாருங்க. இதுதான் எரிபலி பீடம். இதில் இருக்கா, இதுதான் எரிபலி பீடம். இதுதான் எரிபலி பீடம். இது எரிபலி பீடம். இது வந்து வெண்கல நீர் தொட்டி, எரிபலி பீடம். 5 அது நீளம் 5 முழமும் அகலம் 5 முழமும் சதுர வடிவத்தில் இருக்கணும்னு சொல்ல. அது செஞ்சுட்டு என்ன செய்யணும், 3 அதாவது அதை என்ன அனைத்துமே வெள்ளி புண்கள், அதை வந்து வெள்ளியால் செய்யணும். வெண்கலமாக வெள்ளியாலும் செய்யணும். எரிபலி பீடம் செய்யணும். எரிபலி பீடம் செய்து வெண்கலத்தால் அதை செய்யணும். அதுக்கப்புறம் வெண்கல நீர்த்தொட்டி செய்யணும், முன்னாடி சொன்னது நீர்த்தொட்டி. அப்புறம் கூடாரத்தை செஞ்சு முற்றங்கள்லாம் செய்யணும். கூடாரத்துக்கு பயன்பட்ட பொருட்கள் இது எல்லாத்தையுமே கடவுள் சொன்னபடி செய்ய சொல்கிறாரு. அதற்காக மக்கள் கொடுத்த காணிக்கை பார்த்திங்கன்னா, தங்கம் மட்டும் 1170 கிலோகிராம். அப்புறம் வெள்ளி பார்த்திங்கன்னா 4020 கிலோகிராம். அப்புறம் வெண்கலம் 6 லட்சம். வெண்கலம் பார்த்திங்கன்னு சொன்னிங்கன்னா 4000 கிலோகிராம். வெள்ளி வந்து 4000 கிலோகிராம் வெள்ளி. வெண்கலம் பார்த்திங்கன்னா 2825 கிலோ. 2825 கிலோகிராம். இதெல்லாம் மக்கள் கொடுக்குற காணிக்கை. அப்புறம் 39 குருக்களுக்கான உடைகளை செய்கிறாங்க. அப்புறம் மார்புப்பட்டை, குருக்கள் பிற உடைகள், கூடார வேலை நிறைவு செய்தல், இதெல்லாம் மோயிஸ் என்ன பண்ணாரு, கடவுள் சொன்ன மாதிரி எல்லாம் செஞ்சுட்டு அந்த வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு. 40வது அதிகாரம் கூடாரத்தை எழுப்புதலும் அர்ப்பணமும். ஆண்டவர் மோயிஸ் பின்னர் கூறினார், முதல் மாதத்தில் முதல் நாள் சந்திப்பு கூடாரத்தின் திருவுருவத்தை நீ எழுப்புவாய் அப்படின்னு சொன்னார். அதே மாதிரி மோயிஸ் என்ன பண்ணுறாரு, அந்த கூடாரத்தை சந்திப்பு கூடாரத்தை எழுப்புறார். எழுப்பி அதை என்ன செய்கிறாரு, வழிபாட துவங்குறாங்க.
சந்திப்பு கூடாரத்திற்கும் பலிபீடத்திற்கும் இடையில் தண்ணீர் தொட்டி அமைக்கப்பட்டது. கழுவுவதற்காக தண்ணீர் அதில் ஊற்றி வைக்கப்பட்டது. இது மோசே ஆரோனும் அவர் புதல்வர்கள் கைகளை கால்களையும் கழுவிக்கொள்வதற்கே சந்திப்பு கூடத்தில் நுழையும் போது பலிபீடத்தை அணுகும் போதும் அவர்கள் கழுவிக்கொள்வார்கள். இது ஆண்டவர் மோசே கட்டளை செய்யப்பட்டது. திருவுறைவிடம், பலிபீடம் இவற்றை சுற்றி எங்கும் அவர் முற்றம் அமைத்தார். முற்றத்தின் நுழைவாயில் திரையை தொங்கவிட்டார். இவரை மோசே தம் பணியை முடித்து கொண்டார். கூடாரத்தின் மேல் ஆண்டவரின் மாட்சி. 40வது அதிகாரம் 34வது வசனம். பின்பு மேகம் சந்திப்பு கூடாரத்தை மூடிற்று. ஆண்டவரின் மாட்சி திருவுறைவிடத்தை நிரப்பிற்று. சந்திப்பு கூடாரத்தின் மேலே மேகம் நின்றிருந்ததாலும் ஆண்டவரின் மாட்சி திருவுடத்தை நிரப்பியதாலும் மோசே உள்ளே நுழைய முடியாமல் போயிற்று. இஸ்ரேல் மக்கள் தங்கள் பயணத்தில் ஒவ்வொரு கட்டத்திலும் மேகம் திருவுறைவிடத்தை விட்டு எழுப்பும் போதெல்லாம் புறப்பட்டு செல்வார்கள். மேகம் எழும்பாதிருக்கும் போதோ அது மேலே எழும்பும் நாள் வரை அவர்கள் புறப்பட மாட்டார்கள். ஏனெனில் பயணத்தின் ஒவ்வொரு கட்டத்திலும் திருவுறைவிடத்தின் மேல் பகலில் ஆண்டவரின் மேகம் இருப்பதையும் இரவிலோ அதில் நெருப்பு இருப்பதையும் இஸ்ரேல் வீட்டார் கண்டார்கள். சரிங்களா? இஸ்ரேல் வீட்டார் கண்டார்கள். இப்போ அதே மாதிரி மோயிசன் அந்த மலையிலேருந்து 2வது படையெடுத்து வரைக்கும் பார்த்தீங்கன்னா 40 நாள் 40 இரவு அங்கே இருக்கார். ஒரு சாப்பாடு இல்லை, தண்ணி இல்லை. அவருடைய முகம் அப்படியே ஜொலிக்குது. அதை பார்த்து மக்கள்லாம் அச்சம் கொள்கிறாங்க. இல்லை முகம் அப்படி ஜொலிக்குது, கிட்ட போகிறதுக்கே பயப்படுறாங்க. இருந்தாலும் மோயிசன் எல்லாம் அழைச்சி கடவுள் சொன்ன கடையில் சொல்கிறார். மோயிசன் என்ன பண்ணுவார்? அப்போது முக்காடை போட்டுக்குவார். எப்போ முக்காடை போட்டுக்குவார்? அந்த உறைவிடத்துக்கு போகிறவரில் முக்காடை போட்டுக்குவார். உரையோட போய் முக்காடை எடுத்துருவார். கடவுளை பேசி முடித்த உடனே மறுபடியும் மக்களுக்கு கடவுள் என்ன சொல்லிவிட்டு மறுபடியும் முக்காடை போட்டுக்கிட்டு அப்படியே போவார். இதுதான் மோயிசனும் இஸ்ரேல் மக்களுக்கும் கடவுளுக்கும் இடையே செய்த ஒரு பணி. இந்த விடுதலை பயணம் 40ஓட முடிஞ்சிருச்சு. 40ஓட முடிஞ்சிருச்சு. உங்களுக்கு பாருங்கள், இந்த விளக்கு ஏற்கனவே உங்களுக்கு காமிச்சிருக்கேன் நான். இருந்தாலும் மறுபடியும் ஒரு முறை நான் காமிச்சிடுறேன். இது பாருங்கள், இதுதான் பேழைக்கு பட்டகம். அது உள்ளே பார்த்தீங்கன்னு சொன்னால் 10 கட்டளை, ஆரோனுடைய கொம்பு, அப்புறம் மன்னா. இது பேழை. இது பார்த்தீங்கன்னா உள்ளே பார்த்தீங்கன்னா குறைவிடம் பார்த்தீங்களா? இது தூயகம். ஒரு திரை தொங்குது. முன்னால் தூபம் வச்சுருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா குத்து விளக்கு இருக்குது. அந்த பக்கம் அப்ப மேஜை இருக்குது. இது வெளிப்புறம். இதுதான் திருவுறைவிடம். அப்புறம் மோயிசன் அதுக்கு ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன். பெருசாக பார்க்கன்னு சொன்னீங்கன்னா இதுதான் குத்து விளக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுதான் குருவுடைய உலை பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா இதுதான் உலை. பார்த்தீங்களா? மாதுளம் தொங்கல்லாம் இருக்குது. நீல நிற. அதுக்கு மேலே எப்போத்து, தலைப்பாகை இதெல்லாம் கரெக்டாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா ஏற்கனவே உங்களுக்கு காமிச்சிருக்கேன் இதுதான் எப்போத்து. ஏற்கனவே உங்களுக்கு காமிச்சிருக்கேன். இதுதான் எப்போத்து. மார்புப்பட்டை எப்போத்து மேலே அதை இணைக்கக்கூடியது. இது பார்த்திங்கன்னா இப்போ தூபம் போடுறாரு பாருங்கள். குருவானவர் தூபம் செய்கிறாரு உடைவிடங்கள். அது இன்னும் நல்லா பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா பார்த்தீங்களா எவ்வளோ சிறப்பாக இருக்குது பார்த்தீங்களா? இதுதான் நற்பேழை பட்டகம். கெருபீன்கள் 2 இருக்குது. 2 இறக்கை இது இருக்குது. பட்டகத்தை பார்த்த மாதிரி இருக்குது. இது பார்த்திங்கன்னு சொன்னீங்கன்னா பாளையம். இது பார்த்திங்கன்னா சந்திப்பு கூடாரம். அதை சுற்றி இஸ்ரேல் மக்கள் பாளையம் இறங்கியிருக்குங்க. இதெல்லாம் லேவியர்கள். மற்றெல்லாம் கிழக்கு பக்கம், கிழக்கு மேற்கு, கிழக்கு மேற்கு, அப்புறம் வடக்கு தெற்கு, இந்த மாதிரி அந்த 12 கோத்திரத்தார் அங்கே இருப்பாங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா இதான் 7 பொருட்கள். அந்த வைக்கக்கூடிய 7 பொருட்கள். இதெல்லாம் ஏற்கனவே சொல்லிட்டு தூபம், அப்பம், உருளை, இதெல்லாம் 7 பொருட்கள். இது பார்த்திங்கன்னா இன்னும் அழகாக உங்களுக்கு இது சந்திப்பு கூடாரம். இங்கே பாருங்கள் 3 பலிபீடங்கள் மாடெல்லாம் இருக்குது. இந்த பக்கம் 3 பலிபீடங்கள் இருக்குது. இது எரிபலி, இது கதவு தொட்டி, உள்ள இந்த மாதிரி முற்றங்கள், இதெல்லாம் முற்றங்கள், சைடில் முற்றங்கள் அதெல்லாம் இருக்குது. இதுதான் சந்திப்பு கூடாரம். ஸோ ஆண்டவர் மோயிசன் கிட்டே கொடுத்தா சந்திப்பு கூடாரம் இருக்குன்னு சொல்லியிருக்காரு. ஸோ இந்த
பகுதியில் இந்த 30லேருந்து 40 நம்ம தெரிந்து கொண்ட பகுதிகள், தியானிக்க வேண்டிய பகுதிகள் என்னென்னு சொன்னால் ஆண்டவரோட மோய்சன் கட்டளை கொடுக்குறாரு. முக்கியமான விஷயம் என்ன சொன்னாக்கா, கடவுளுக்கு இணையாக எந்த உருவத்தையும் நம்ம வைக்கக்கூடாது. நம்ம அந்த மாதிரி வைக்கல. கடவுளை தவிர வேறு யாரையும் ஜென்ரலாக சொன்னால் கடவுளை தவிர வேறு யாரையும் நம்ம என்ன செய்யக்கூடாது. நம்ம எகிப்திலிருந்து மீட்டு நம்மளை கிறிஸ்துவில் தெரிந்து கொண்ட அந்த வாழக தந்தை இயேசு கிறிஸ்துவை தவிர நமக்கு வேறு கடவுள் இல்லை. இதுதான் பேசிக். இதை தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி சட்டத்திட்டங்கள் இதெல்லாம் மோயிசன் காலத்தில் கொடுத்த சட்டத்திட்டங்கள். அதுக்கப்புறம் லேவியர் வருது. இதுவெல்லாம் விடுதலை பயணங்கள் பார்த்தோம். அந்த சிங்களில் கலக்கிறது, சீனாய் மலையில் 10 கட்டளை, இதெல்லாம் அந்த விடுதலை பயணத்தில் பார்த்தோம். அடுத்தது லேவியர் அதிகாரம் வருது. அதை நம்ம அடுத்த எபிசோடில் பார்ப்போம். என்னுடைய இந்த நற்செய்தி பணி சிறக்க எனக்காக ஜெபிங்க. இதை நீங்களும் நற்செய்தி பணியில் ஈடுபடுங்க. ஒரு 10 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். நண்பர்கள், உறவுகள் ஷேர் பண்ணுங்கள். இதை பார்த்து கொண்டிருக்கின்ற உங்களுக்கு உங்கள் ஊரில் ஏதாவது பைபிள் சம்மந்தமாக ஒரு சொற்பொழிவாற்றணும், இல்லை சின்ன ஒரு ஜப கூட்டம் நடத்தணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் என்னை தொடர்பு கொள்ளலாம். என்னுடைய கீழே என்னுடைய செல்ஃபோன் இருக்குது. இந்த லிங்கில் செல்ஃபோன் இருக்குது. நீங்கள் அதை பார்த்து கூப்பிடலாம். யார் வேணாலும், அதாவது நம்ம திருவிழா நேரத்தில், இல்லை ஸ்கூல், காலேஜ், மற்ற நேரத்தில் பைபிளை பற்றி பிரசங்கம் வைக்கிறதுக்கு, அதாவது சொற்பொழிவு, ஒரு மோட்டிவேஷன் ஸ்பீச், பைபிள் அக்கார்டிங் டு த பைபிள் மோட்டிவேஷன் ஸ்பீச், இதெல்லாம் நீங்கள் பைபிள் காலேஜ், ஸ்கூல் இந்த மாதிரி இடத்துல நீங்கள் தேவைப்பட்டால் என்னை நீங்கள் அழைக்கலாம். இதை நீங்கள் உங்கள் மற்றவங்களுக்கும் தெரிவிங்க. ஏன்னா பெரிய ஆள் இல்லை தான் இந்த நற்செய்தி பணி, ஒரு சாதாரண எளிய நற்செய்தி பணி. என்னை பயன்படுத்தி கொள்ள கடவுள் உங்கள் உள்ளத்தில் சொன்னால் தயவுசெய்து என்னை பயன்படுத்தி கொள்ளுங்கள். என் நற்செய்தி பணியை பயன்படுத்தி கொள்ளுங்கள். ஒரு சின்ன ஜெபம். எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். இன்று நாங்கள் தியானித்த இந்த பைபிள் பகுதிகளின்படி ஆண்டவரை, நீரே எங்கள் ஆண்டவர், நீரே எங்கள் கடவுள், நீரே எங்கள் கற்பாரை, நீரே எங்கள் பெயர் சொல்லி அழைத்து எங்கள் தாயின் கர்ப்பத்திலிருந்து நாங்கள் விழும் முன்பே நீர் எங்கள் கடவுளாக இருக்கின்றீர். எங்கள் தாயின் கர்ப்பத்தில் விழும்பொழுதே உமது சார்பாக விழுந்தோம் ஆண்டவரே. எனவே எங்களையே உங்களிடம் ஒப்படைக்கின்றோம். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கின்ற சகோதர சகோதரிகளை, இந்த நற்செய்தி பணிக்கு உதவுகின்ற சகோதர சகோதரிகளை உமக்கு ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கிறேன். அவர்களை ஆசீர்வதியும். இந்த வேலையிலே அவர்களுடைய தேவை என்னவோ அந்த தேவைகளை சந்தியும். அவர்கள் உடலில் இருக்கிற நோய்களை சுகமாக்கும். அவர்கள் எதிர்பார்க்கின்ற நல்ல காரியங்களை நீர் ஆசீர்வதியும். அவங்களுக்கு நல்ல விசுவாசத்தையும் நல்ல மன அமைதியும் சந்தோஷத்தையும் அவள் இல்லத்திலும், ஒவ்வொரு வீட்டிலும், இல்லத்திலும், உள்ளத்திலும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் எங்கள் நாளும் இயேசு நாமத்திலே வேண்டிய நல்ல தகப்பனே. ஆமென். நன்றி. வணக்கம்.